எல்லா வேலையுமே பண்ணணுமா? சீ போங்கம்மா. இந்த மாதிரிதான் நம்மள பல பேரும் பெற்றோர்கிட்ட எடுத்தெறிஞ்சு டக்கு டக்குன்னு பேசிடுறோம் நம்மளோட தாய்கிட்ட. அல்லாஹ் தன்னோட திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், உங்களோட பெற்றோர்கள்ல ஒருவரோ அல்லது இருவரோ முதுமை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள சி அப்படின்னு கூட சொல்லாதீங்க அப்படின்னு இறைவன் சொல்லி காட்டுறான். அண்ட் கனிவான சொற்கள் அவங்கள்ட்ட பேசுங்க அப்படின்னு இறைவன் சொல்றான். குழந்தைகள் பெற்றோருக்கு கட்டாயமாக செய்ய வேண்டிய துவாவாக இறைவன் என்ன சொல்லி காட்டுறான் அப்படின்னா, நான் குழந்தையா இருக்கும்போது என் மேல என் பெற்றோர் காட்டின அன்பு மாதிரி இப்போ அவங்க மீது நீ கருணை பொழிவாயாக அப்படின்னு துவா கேட்கறது ஒவ்வொரு குழந்தையினுடைய கடமையாக இருக்குது. அண்ட் பெற்றோர்கள்ட்ட கனிவான சொற்களை பேசுங்க அப்படின்னு இறைவன் சொல்லி காட்டுறான். சோ எப்போதுமே நம்மளுடைய தாய் தந்தையர்கள்ட்ட கனிவான முறையில தான் நம்ம பேசணும். சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வழிகள்ல ஒண்ணு தாயை பேணுதல். சோ அவங்க ஏதாவது ஒரு விஷயம் தப்பாவே சொன்னாலும் தப்பாவே செஞ்சாலும் அவங்க கிட்ட எடுத்தெறிஞ்சு பேசாம அதை பொறுமையா அது தப்பு அப்படின்னு கனிவான முறையில கண்ணியமா அதை அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். சோ நான் வழக்கம் சீரிஸோட அடுத்தடுத்த வீடியோஸ் இன்ஷா அல்லாஹ் கண்டினியூஸா பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.